எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அரேஸ் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக அரே அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரே ஒரு வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூவை தான் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு நிறைய டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே வேரியபிள் தான் இருக்கணும் நம்மளுக்கு, ஆனால் நம்ம நிறைய வேல்யூ அதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரேஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 நம்பரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம படித்த கான்செப்ட்லேருந்து அதை எப்படி பண்ணலாம்? இன்ட் a = அப்படின்னு கொடுத்து மொதல் நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். உதாரணத்துக்கு 4 அப்படின்னு கொடுக்கலாம். அப்புறம் b = 5, c = 6, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நம்பராக ஸ்டோர் பண்ணிகிட்டே போகலாம். இதுவே நீங்கள் ஒரு 5-6 நம்பர் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேரியபிள் நேம் கொடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, அதுக்கு நீங்கள் வேரியபிள் நேம் எழுதி ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கோடும் எழுதுறது வந்து ரொம்ப டைம் ஆகும். அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். நீங்கள் எந்த வேல்யூக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங்கில் அரேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அரேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ நம்ம ஜாவாவில் எப்படி ஒரு அரேவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா? 4, 5, 6 அப்படிங்கிறத ABC அப்படின்னு இந்த 3 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த 3 வேல்யூவை ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் அரேவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு வேரியபிள் மாதிரியே தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். முதல்ல என்ன டேட்டா டைப் அந்த அரேயில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லணும். இப்போ நம்ம வந்து இன்டீஜர் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ட் அப்படின்னு ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அடுத்து எப்பொழுதும் போல் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா AR அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அரேக்கு ஷார்ட் ஃபார்மாக AR அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் வேரியபிள் இல்லை, இது வந்து ஒரு அரே அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை நீங்கள் போடணும். இப்படி போட்டால் தான் வந்து ஜாவா கம்பைலருக்கு தெரியும் இது வந்து நார்மல் வேரியபிள் கிடையாது, இது வந்து ஒரு அரே அப்படிங்கிறது இது மூலியமாக தான் அதுக்கு தெரியும். அடுத்து நீங்கள் எப்பொழுதும் போல் ஈக்குவல் டு போட்டு இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்னா நியூ இன்ட் அப்படின்னு போட்டு மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரே அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்காம அந்த அரேயில் எவ்வளோ நம்பர்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த நியூ இன்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம 3 நம்பரை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த ஒரே ஒரு வேரியபிளில் 3 நம்பரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் என்ன பண்ணலாம்னா நியூ இன்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் உள்ளார நீங்கள் 3 அப்படின்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்னாச்சுன்னா இந்த AR அப்படிங்கிற பேரில் 3 நம்பர் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு சைஸ் உள்ள ஒரு அரே க்ரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நடந்திருக்கு. அடுத்து இப்போ நம்ம வந்து 4, 5, 6 மூணையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் இல்லையா உள்ள? அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AR அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நீங்கள் இந்த 3 நம்பரில் எந்த நம்பரில் என்ன ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார நீங்கள் சொல்லணும். இப்போ முதல்ல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம்? 4 ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதனால் நம்ம 0 அப்படின்னு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்பொழுதுமே வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அரேஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நம்ம 3 சைஸ் உள்ள ஒரு அரே வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்மளுக்கு 0, 1, 2 அந்த 3 இடத்துலையும் வந்து நம்மளுக்கு நம்பர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணும் கம்பைலர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? 0 அப்படின்ற இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 4 ஸ்டோர் பண்ணு, 1 அப்படின்ற இடத்துல 5 ஸ்டோர் பண்ணு, 2 அப்படின்ற இடத்துல 6 ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோன்னா AR அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிள் தான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 இடம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 3 நம்பரை ஸ்டோர் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்லியிருக்கோன்னா முதல்ல எனக்கு 4 வேணும், 2வது நம்பர் வந்து 5 வேணும், 3வது நம்பர் வந்து 6 வேணும். ஏன்னா நம்ம வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அரேயில். ஸோ 0, 1, 2 அப்படின்ற இடத்துல 4, 5, 6 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக பிரிண்ட் பண்ணணும்னா எப்பொழுதும் போல் system.out.println அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம இந்த வேரியபிள்லாம் பிரிண்ட் பண்ணணும்னா டேரெக்டாக ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் மட்டும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் B பிரிண்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா B அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுவே இந்த அரேயில் இருக்க இந்த 5 பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் அப்படியே கொடுக்கணும். இப்போ நம்ம AR(1)ல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் நம்ம AR(1) அப்படின்னு நீங்கள் கொடுத்தோன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 5 அப்படின்னு அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே அவுட்புட் வந்திருக்கு. இதுவே நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 அப்படின்னு அவுட்புட் வரும், 2ன்னு கொடுத்தீங்கன்னா 6 அப்படின்னு அவுட்புட் வரும்.
சரி, இதில் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நம்ம ஏபிசிக்கு பதிலாக நம்ம ஏஆர் ஆஃப் 0 1 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்ம ஒவ்வொரு வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அதே வேரியபிள் நேமில் எழுதியிருக்கோம். ஆனால் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லையே நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அரேல அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இதே வேல்யூவை நம்ம வந்து வேறு மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு அரே க்ரியேட் பண்ணுறேன். இன்ட் AR1 அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். அரே அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் ஈக்குவல் டு போட்டுட்டு, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணலான்னா, நியூ இன்ட் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு என்ன வேல்யூலாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டேரெக்டாக அதை வந்து இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளாரே கொடுத்துடலாம். நீங்கள் எத்தனை வேல்யூ வேணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ என்ன அப்படின்னு தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக அந்த அரேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், 4 5 6 வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதனால் 4 5 6 அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏஆர் ஆஃப் 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக AR1 of 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அதே அவுட்புட் தான் வரணும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து அதே 3 வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏஆர் ஆஃப் 1 அப்படின்னு இருக்க இந்த அரேல 1 இண்டெக்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரியே மறுபடியும் நம்மளுக்கு 5 அப்படின்னு தான் அவுட்புட் வரும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் அரே. நம்ம வந்து ஒவ்வொரு வேரியபிளையும் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரே வேரியபிள் நேமை கொடுத்துட்டு அதில் நம்ம நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து நம்ம அரேஸ் மூலியமாக பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம இன்டீஜர் வேல்யூஸை அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுதான் நீங்கள் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணலாம், இல்லை இந்த டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த டேட்டா டைப்பை மாற்றிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சைஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு அரேவை க்ரியேட் பண்ணணும். ஒரு நியூ அப்படின்னு போட்டுட்டு இன்ட் அப்படின்னு என்ன டேட்டா டைப் அப்படின்னு போட்டுட்டு எவ்வளோ சைஸ் உள்ள ஒரு அரே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு அரே இண்டெக்ஸ்லேயே என்னென்ன வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிளில் எப்படி நம்ம அரேவை சைஸ்லாம் கொடுக்காம டேரெக்டாக நம்ம வந்து வேரியபிள் வேல்யூக்கு டேரெக்டாக வந்து நம்ம எப்படி அந்த வேரியபிளுக்கு வேல்யூலாம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த AR1 வந்து நம்ம அரேன்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த நியூ இன்ட் அப்படின்லாம் போட்டு எவ்வளோ சைஸ்லாம் கொடுக்குறதுக்கு பதிலாக கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு நம்ம என்னென்ன வேல்யூலாம் கொடுக்குறோமோ கம்பைலர் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அத்தனை வேல்யூக்கு ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து 0 இண்டெக்ஸில் இந்த வேல்யூ, 1 இண்டெக்ஸில் இந்த வேல்யூ, 2 இண்டெக்ஸில் இந்த வேல்யூ, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கம்பைலரே எடுத்துக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.